இன்றைக்கி கடவுள் நம்ம கொடுத்துருக்க வசனம் 2 தீமோத்தேயு 2:26. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்ம குடும்பத்திலையோ இல்லை உறவுகளையோவோ பிசாசின் வலையில் சிக்கி வெளியே வராமல் இருப்பாங்க. அது இச்சையாக இருக்கலாம், மது போதை பழக்கமாக இருக்கலாம், இல்லை ஆடம்பர செலவு பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை பொய் திருட்டு கொலை பண்ணுறவங்களா இருக்கலாம். இப்படிப்பட்டவங்கிட்ட நம்ம கோபத்தோடு புத்தி சொல்லும்போது நிச்சயமாக அவங்களுக்கு புரியவே புரியாது. நம்மளை தான் எதிரியாக பார்ப்பாங்க, நம்மளை முதல்ல அழிக்கணும்னு நினைப்பாங்க. நாம் நினைக்கலாம் அன்பாகவும் சொல்லி பார்த்தாச்சு, ஆனால் திருந்தவே இல்லையே அப்படின்னு. பிசாசோட பிடியில் இருந்து வெளியே கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை, கஷ்டம்தான். நாம் அவங்கள பார்த்து நீ செய்கிறது தப்புன்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா அவங்க திருந்த போகிறது இல்லை. அவங்க திருந்தணும்னா தேவனோட வார்த்தைகளை சொல்லி தான் திருத்த முடியும். தேவனோட வார்த்தை ஒன்று தான் பிசாசை ஜெயிக்க முடியும். அப்போ நம்ம அவங்க செய்கிற தப்புகளை பற்றி அவங்ககிட்ட பேசாமல் தேவனோட வார்த்தைகளையும் தேவனை பற்றியும் அவர் செஞ்ச அற்புதங்களை பற்றியும் அவங்ககிட்ட உட்காந்து பேசும்போது நிச்சயமாக அவங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க உட்காந்து கேட்க மாட்டாங்க தான், ஆர்கியூ நிறைய பண்ணுவாங்க, கேள்வியாக கேட்பாங்க தான். ஆனால் நம்ம பொறுமையாக பதில் சொல்லும்போது ஒரு நாள் சிந்திப்பாங்க, தேவனோட வார்த்தையை பற்றி சிந்திப்பாங்க. அவங்க எப்போ தேவனோட வார்த்தையை பற்றி சிந்திச்சாங்களோ அப்போவே அவங்க பாதி திருந்திட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் நம்ம தேவனை பற்றி பேச பேச கண்டிப்பாக அவங்க திருந்துவாங்க. ஆமேன்.